6 பவுன்ல கூட எடுங்க. எடுக்க 6 பவுன் 11 பவுன் 6 பவுன் எடுக்க கூடாது. 7 பவுன் எடுக்கணும், அது 9 பவுன் எடுக்கணும். இது நல்லா இருக்கு. வச்சு பாரு. சரி, கொஞ்சம் காசு குறையுது, நிறுத்தி தருவீங்களா? கொஞ்சம் காசு குறையுதா? என்னக்கா நீங்களே எப்படி சொல்கிறீங்க? 2 சேனல் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, 2 சேனலுமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, அதன் மூலமே ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா மற்றவங்க என்ன சொல்கிறது? ஓகே, டுடே வந்து நம்ம ராஜா சாந்தா அவங்களோட இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட 2 ஐடி இருக்குது. ஆடுகாலி குடும்பம் அப்படின்ற ஒரு பெரிய சேனலும், அதேமாதிரி சாந்தா 7469 அப்படின்ற சேனலும் 2 சேனல் வச்சுருக்காங்க. 2 சேனலுமே அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. 2 சேனலுமே அவங்களுக்கு யூடியூப்ல வந்து ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாந்தா 7469 இந்த ஒரு சேனலுக்கு மட்டும் அவங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சேனலுக்கு மட்டும் அவங்க எவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுபடி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் 1172 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அவங்க நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சோஷியல் பேர்டு என்ன சொல்லுது? சோஷியல் பேர்டு மூலமாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது, மந்த்லி இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் பேர்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா $6.8K $108K வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்த்லி ஏர்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து $6,800 $1,08,000 வரைக்கும் உங்களுக்கு வரும். அதாவது $6,800 ரூபாய் இல்லை, $6,800 $1,08,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சோஷியல் மீடியா எப்பயுமே போய் தான் சொல்லுவோம். அதுபடி நம்ம நம்பவே கூடாது. அதுபடி பார்த்தோம்னா போன மாதம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ண போகிறோம். அதுபடி பார்த்தோம்னா போன மாதம் மட்டும் 2,70,89,752 வியூஸ் வந்து வந்துருக்குங்க. இந்த 2,70,00,000 வியூஸ் வந்து எல்லாமே வீடியோஸ்க்காக அப்லோட் பண்ணதில்லை. இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணணும். வீடியோஸ்க்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, வியூஸ் வந்திருக்கு, அது மாதிரி ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மோஸ்ட்லி இவங்க ஷார்ட்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து வீடியோஸ்க்கு தனியாக வியூஸும் ஷார்ட்ஸ்க்கு தனியாக வியூஸும் அப்படி பார்க்கணும். அதுபடி பார்த்தோம்னா வீடியோஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு போன மாதம் மட்டும் 13,57,000 வியூஸ் வந்து வந்திருக்கு. இதில் 1000 வியூஸ்க்கு இவங்க சேனல் வந்து கேமிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப்காரன் வந்து ₹7 74 வரைக்கும் கொடுப்பான். ஸோ 1000 வியூஸ்க்கு ₹7 74 கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பாதி நம்ம வெறும் ₹35 மட்டும் எடுப்போம். நம்ம ₹74 எடுக்க வேணாம். அதில் பாதி ₹35 அப்படின்னு சொல்லி எடுத்தாலே உங்களுக்கு ₹47,495 வரைக்கும் வந்துருக்குங்க. அதாவது இந்த ₹47,495 அப்படின்றது போன மாதம் மட்டும் இவங்க போட்ட வீடியோஸ்க்கு வந்த வியூஸுக்கான இன்கம் மட்டும்தாங்க. இனி ஷார்ட்ஸுக்கு தனியாக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ்க்கு தனியாக பார்ப்போம். அதுபடி பார்த்தோம்னா போன மாதம் இவங்க நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸ்க்குமே எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக எடுத்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படி கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி போன மாதம் மட்டும் அவங்க எத்தனை ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு போன மாதம் மட்டும் 2,70,89,752 வியூஸ் வந்து இருந்திருக்கு போன மாதம் போட்ட ஷார்ட்ஸுக்கு. இதில் 1000 வியூஸ்க்கு வந்து மினிமமாக, அதாவது நமக்கு வரக்கூடிய அளவில் மினிமமாக ஒரு 80 பைசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக வேணாம், வெறும் 80 பைசா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா போன மாதம் மட்டும் அவங்களுக்கு ₹21,671 வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் வந்திருக்குங்க. சரி, ஓகே. இந்த போன மாதம் மட்டும் அவங்க போட்ட வீடியோஸ்க்கான வியூஸ் அப்படி பார்த்தோம்னா ₹47,495. இதில் வந்து இந்த ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ₹21,670. இது ரெண்டையும் கூட்டினோம்னா ₹69,166 வந்திருக்குங்க. போன மாதம் மட்டும் அவங்களுக்கு அவங்க போட்ட வியூஸ்க்கு, அதாவது வீடியோஸ்க்கும் ஷார்ட்ஸுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ₹69,166. அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு ₹70,000 வரைக்கும் போன மாதம் மட்டும் இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.